Hi friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது Valentine's Day ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி கேக். Valentine's Dayனாலே ரோஸ் கண்டிப்பாக இருக்கும். சாக்லேட், கேக், ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரியில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதான் என்னோட ஃபுல் கேக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வெரி ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டி ஸ்ட்ராபெரி கேக். ஸ்ட்ராபெரி லவ்வர்ஸ்க்கெலாம் இது ஒரு பிக் ட்ரீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மூத், டேஸ்டி, ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஸ்ட்ராபெரி சிரப் அது மேலே கொஞ்சமாக போட்டு மூளையெல்லாம் நல்ல பாயில் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹோலாக இருக்குது. நல்ல கேக் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரூட்டாக இருக்க ஸ்ட்ராபெரிஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காயாக இருக்கிறது வேண்டாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் சுகர் ஃபஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா சுகர் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆயில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கிறோம். 3 எக்ஸ் எடுத்துக்கலாம். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சுகர் காணலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சுகர், ஆயில், எக் 3 சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி ஃப்ளஃபியான ஒரு இது கிடச்சிச்சு. அதனால் கேக் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணுறோம். சேம் மிக்சர்லே 150 கிராம்ஸோட கொஞ்சம் நான் கூட ஆட் பண்ணியிருக்கேன். என் குட்டீஸ்க்கு ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் டேஸ்ட்டு போதும் அப்படின்னா மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரிஸ் நல்லா இதாகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் இருந்தால் இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுல் எடுத்துக்கலாம். அது அந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ண ஊற்றிக்கலாம். ஒரு ஹாஃப் மட்டும் சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா 1 கப், அதில் நான் 1/2 கப் போட்டிருக்கேன். அதை நம்ம சீவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், தென் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சீவ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி மிக்ஸ் பண்ணிகிட்டே, நார்மலாக மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும் மாவு, ஸ்ட்ராபெரிஸ் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது அப்படியே மிக்ஸ் ஆகிடுது நல்ல. திரும்ப நான் இருக்க மிச்சத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ணி இமிடியட்டாக நீங்கள் ஓவனில் வச்சுருங்க. நான் ஓவனை அதுக்கப்புறமா நான் ப்ரீ ஹீட் பண்ணேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கலர் கேக்கோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடியே ஓவனை ரெடியாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. மிச்சம் இருக்க மாவையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கலர் எசன்ஸ் எதுவுமே கிடையாது, நேச்சுரலானது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒன்லி 1 டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சின்ன சின்ன ஸ்ட்ராபெரி பீஸ் கொஞ்சம் மிக்ஸி ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அது பாயில் ஆயிரும், நோ ப்ராப்ளம். இப்போ பேனில் நான் கொஞ்சம் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் பட்டரும் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் போர் பண்ணிடலாம். அதை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இதை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். மேலே ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஈக்குவல் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஒரு 2-3 டைம்ஸ் டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சிடலாம். நான் ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். இப்போது 5 மினிட்ஸ் 190 டிகிரி செல்சியஸில். தென் நான் உள்ள பேன் வச்சுட்டேன். கன்ஃபெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் நான் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். தென் 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்ட்ராபெரி சிரப், சுகரும் ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மேலே வந்து டெக்கரேஷனுக்காக இந்த பார்த்தீங்களா கேக் நான் பிளேட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது மேலே அப்படியே ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ரியல் ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலே. அதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. மேலே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஊற்றினா போதும். தென் சாக்லேட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் நான் மேலே, சும்மா டெக்கரேஷனுக்காக. வேலண்டைன்ஸ் டேனால சாக்லேட் உண்டு இல்லை, அதனால். தென் ஸ்ட்ராபெரிஸ், ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி கேக்கோட செட் ஆயிடுச்சு. சாக்லேட் ஸ்ட்ராபெரி சிரப்போட செட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரோஸஸ், சின்ன ரோஸ் வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்கு. சாக்லேட் சூப்பர் அண்ட் டேஸ்டி ஃப்ளஃபியான வேலண்டைன்ஸ் டே ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆயிடுச்சு.